తిరుపతిలోని శ్రీ గోవిందరాజస్వామి ఆలయం బ్రహ్మోత్సవాల్లో 7వ రోజైన శుక్రవారం రాత్రి శ్రీ గోవిందరాజస్వామి దర్బార కృష్ణుడి అలంకారంలో చంద్రప్రభ వాహనంపై భక్తులకు కనువిందు చేశారు. చంద్రబింబంలో ప్రకాశించిన వాహనంపై స్వామివారి దివ్యమంగళ రూపాన్ని దర్శించిన భక్తులు భక్తి పారవస్యంలో మునిగిపోయారు. ఔషధాలకు అధిపతి అయిన చంద్రుడు సమస్త జీవజాతికి పోషకుడిగా నిలుస్తాడు. రసస్వరూపుడైన చంద్ర భగవానుడు ఔషధాలను పోషించి జగత్తుకు జీవాధారంగా నిలుస్తున్నాడు. చంద్రుని కిరణాలు చల్లదనాన్ని, ప్రశాంతతను, ఆనందాన్ని ప్రసాదిస్తాయని శాస్త్రాలు పేర్కొంటున్నాయి. అందుకే స్వామివారు చంద్రప్రభ వాహనంపై విహరిస్తూ భక్తులకు ఆహ్లాదాన్ని పంచారు. ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி இருந்தபோதும் பெருமான் அனுகிரகத்தால் இவனை காணச் செய்வது என்பது என்ன? நாம் செய்த வல்வினைகள் தானே. சில பேருக்கு இந்த அனுகிரகம் கிடைப்பதில்லை. ஏன்? அந்த பாவம்தான் நம்மை வாட்டுகின்றது என்பது சாஸ்திர விதி. முற்பயன் செய்யன் பிற்பய நிறுத்தத்தை சுவாமி தொண்டரடி புடியாழ்வார் இந்த பாசுரத்தாலே நமக்கு உபதேசித்து அருளியபடி எப்படி எத்தனையோ அவரவர் வர்ண ஆசிரம தர்மங்களை விடுத்து திரிந்து கொண்டும் வீணாக காலங்களை போக்கடித்து கொண்டும் உலக தர்மங்களை பற்றி ஞானமற்றும் அதைதான் ஆழ்வார் இவ்விடத்தில் சாதித்தருளியுள்ளது. கடல் போன்ற கருணையும் வடிவழகம் கொண்ட ஸ்ரீரங்கஸ்ரீ பெருமானிடத்தே பெருமான் ஸ்ரீரங்கநாதனிடத்தே சென்று தோறும் அங்கு சேவித்து கொண்டு இருக்கும்படியான பலனை பெற வேண்டும், அந்த பாக்கியத்தை பெற வேண்டும். நாம் கண் பெற்ற பயன், கால்கள் பெற்ற பயன், கரங்கள் பெற்ற பயன் என்று அனைத்து அங்கங்கள் பெற்ற பயனை பெருமானை திருவடி சேர்ந்து அவனை பிரார்த்தித்து பலன்களை பெறவே நீக்க வேண்டும், பாப்பங்களையும் போக்க வேண்டும். மேலும் பாப்பங்கள் போகிறால் அது மட்டும் போருமா என்ன? அடியார்கள் உய்ய வேண்டிய அருளையும் அனுகிரகத்தையும் பலனையும் அருள வேண்டும், பெருமானை தந்திருள வேண்டும் என ஸ்ரீ தொண்டரடி புடியாழ்வார் பெருமானின் மடி பிடித்து வேண்டி நம் பொருட்டு சாதித்தருளிய பாசுரம். நாம் எவ்வாறு இருக்க வேண்டும்? அவ்வாறு இருந்தால் என் முடியுமாயன் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமான் சந்திரபிரபை வாகனத்தில் வீதி உலா கண்டருளி குளிர்ந்த நோக்கோடு நேர்கொடு நேராக அடியார்களை அனுகிரகிக்க எழுந்தருளியாகிவிட்டது நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீ தொண்டரடி புடியாழ்வார் ஒன்றுமே தெரியாதவர்க்கு எல்லாவற்றையும் அளித்து தெளியும்படியான ஞானத்தையும் அளித்து தொடர்ந்து பாப்பங்களையும் பிரார்த்திக்கிறார் என்றால், ஸ்ரீ திருமங்கை மன்னன் சந்திரனின் பாப்பத்தை போக்கி ரட்சித்தது போன்று அடியார்களையும் காத்தல் வேண்டும். அதாவது தவறு செய்யாதவர்கள் யார்? தவறை உணர்ந்தவுடனே உன்னை சரண் அடைந்தவர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதே அதுதானே இந்த பள்ள உலகத்தில், இந்த பள்ள நிலமான இந்த பூமியில் பூவார் மடிபிடித்து அழகிய தவிட்டாத தீந்தமிழ் பாசுரமாக வெளியிட்டது தன்னுடைய உள்ள கருத்தை. துங்க மாமணி மாட நெடுமுகட்டின் சூலிகை போம் திங்கள் மாமுகில் துணிக்கும் திருக்கண்ணபுரத்து உரையும் பைங்கண்மால் விடை அடர்த்து பனிமதி கோள் விடுத்து உகந்த செங்கண்மால் அம்மானுக்கு இழந்தேன் என் வெறிவளையை என்று, அதாவது திருமங்கை ஆழ்வார்க்கப்பட்ட மாட மாளிகைகள் நிறைந்தது, அதாவது நவரத்னமே அந்த மாட மாளிகைகளில் நிழைக்கப்பட்டிருக்கின்றதாம். எப்படி செல்வ செழிப்பு! இந்த திவ்ய தம்பதிகளின் திருவடி பட்டதாலே அத்தனை உயர்ந்ததாக காணப்பட்டதாம் திருக்கண்ணபுரம். செங்கண்மால் பெருமானிடத்தே தன் மனதை பறிக்கொடுத்தாராம். அப்படி செல்வ செழிப்புற்ற இந்த ஊரில் நன்றாக அரசாட்சி புரியும் சபரிராஜ பெருமான் அது போதாது என்று சூலை நோயை போக்கி சந்திரனை அனுகிரகித்தது போராது என்று சந்திரனின் நோயை போக்கியது தன் பேராக கொண்டே கருணை உள்ளம் கொண்டானாம். வாகனமாகவும் ஆகும் இவனையே நம்பி அண்டி வந்த சந்திரனின் சாபத்தையும் போக்கி குறையையும் போக்கி அனுகிரகித்த
இந்த மதி கோள் விடு உகந்த செங்கண்மால் இவன். ஆனையின் துயரம் தீர்த்தவன், பூமகள் நாயகன், அஞ்சரை புல் தனிப்பாகன் இவன், வேத முதல்வன் என்று போற்றப்படும். பாபங்கள் செய்து கொண்டு இருப்பவர்களை இவன் கைவிடக்கூடும். கருணை, தயை போன்ற கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமாக இவன் இருக்கையில் அதை கொண்டு அனுகூலர்களை சரண் அடைந்த பக்தர்களை மன்னிப்பது. அனுகூலர்கள் என்றால் இவன் இட்ட கட்டளைப்படி நடப்பவர்கள். அந்த சரண் அடைந்த பக்தர்களை மன்னிப்பது அல்லது தவறு செய்தவர்களை என்று பார்க்க சொல்கிறார் சுவாமி. தவறுகள் செய்துவிட்டு உணர்ந்து தன்னை ரட்சிக்கும்படியாக வந்து சரண் அடைபவர்களை காப்பதில் தானே தயை கருணை உள்ளவனுக்கு லட்சணம். இல்லாத